தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது நிஜக்கண். அனுர அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியது முதல் இன்று வரையில் இனவாதம் என்ற புதிய சொல்லுக்கு அதிக மவுசு கிடைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். பயங்கரவாதம் என்ற சொல்லை இலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் மறக்க செய்துவிட்டனர் இந்த JVP-NVP அரசாங்கம். மாவீர நாள் நினைவேந்தல் சடங்கை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தவர்களை கைது செய்தல், பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவிற்கு அழைத்தல், பயங்கரவாத தடை சட்டத்தினை ஒழிப்போம் என்று கூறிய அனுர தரப்பு இன்று வரை அதனை செய்யாமல் காவல் காக்கின்ற இந்த செயல்பாடு என பல்வேறுபட்ட நிலைகளில் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில்தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். இனவாதத்தை ஒழிக்க இணைந்து செயல்படுவோம், அரசியலில் இணைந்து இனவாதத்தை முற்றாக ஓரங்கட்டுவோம் என கூறியுள்ள நாமல் ராஜபக்ச, இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியானது தீவிரவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிப்பதாக அமையக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச. இந்த நிலையில் மாவீர நினைவேந்தலுக்கு தற்போதைய அரசாங்கமே இடமளித்துள்ளது என வெளியாகும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை. 2011 ஆண்டு முதல் நினைவேந்தலுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இந்த நாட்டில் மீண்டும் மோதல்கள் ஏற்பட இடமளிக்க மாட்டோம், இந்த விடயத்தில் உறுதியான கொள்கையில் அரசு உள்ளது எனவும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். 2011 வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நினைவேந்தலுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போதைய அரசாங்கத்தால் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதி அல்ல இது. புலிக்கொடி உட்பட அவ்வமைப்புக்குரிய சின்னங்களை, அடையாளங்களை பயன்படுத்த முடியாது எனவும் வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் 121 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்துள்ளன. 50,052 பேர் அதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். 2023 159 இடங்களில் நடந்திருக்கின்றன. 64,266 பேர் பங்கேற்றுள்ளனர் என்று போலீஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2024 ஆண்டில் 144 இடங்களில் நினைவேந்தல்கள் நடந்துள்ளன. 45,778 பேர் பங்கேற்றிருக்கின்றார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க தற்போதுதான் ஒன்றுமில்லாதவாறு இப்படி நடக்கின்றது என செய்திகள் வெளிப்படுகின்றன. 2011 இருந்து இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என கூறப்படுவது பொய்யாகும். இனி இந்த நாட்டில் இல்லை என்றளவுக்கு ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது. எமது பரம்பரையினர் வடக்கிலும் தெற்கிலும் போரில் ஈடுபட்டுள்ளனர், உயிரிழப்புகளும் இடம்பெற்றுள்ளன. எனவே மீண்டும் அவ்வாறானதொரு நிலைமைக்கு இடமளிக்க கூடாது. இந்த விடயத்தில் நாம் உறுதியாகவே உள்ளோம். ஜனநாயக ரீதியில் நாம் அரசியல் செய்யலாம், எனினும் இனவாத மதவாத அரசியலுக்கு இடமில்லை. இனவாதம் தலைதூக்க இடமளியோம் என்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறுபக்கத்தில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவுகளை பதிவிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர்கள் கடவுளென விழித்து மாவீரத்தின் நிகழ்வுகளை நடத்தியவர்களுக்கு எதிராக இன்னும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பகிரங்கமாக சாடியுள்ளார் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம். மக்கள் மத்தியில் குரோதத்தை விதைப்பதற்கு JVP-யினர் சமூக வலைதளங்களையே பயன்படுத்துகின்றார்கள். போலியான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி அரசியல்வாதிகளின் வீடுகளை தீக்கிரையாக்குவதற்கு வழிவகுத்தனர். ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரம் அக்கட்சியினருக்கு கிடைத்துள்ள நிலையில் சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் ஒடுக்கும் செயல் முன்னெடுக்கப்படுகின்றது. சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவதை நாம் கண்டிக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என கூறி வந்த JVP-யினர் அந்த தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் செய்துள்ளார்கள். வடக்கு கிழக்கில் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகின. நிகழ்வுகள் நடக்கவில்லை என கூற முடியாது. அந்த நிகழ்வு பற்றி கதைத்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையாகும். பிரபாகரனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இடப்படும் பதிவுகளுக்கு எதிராக போலீசார் செயல்பட்டுள்ளனர். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவரை கடவுள் என விழித்துள்ளது. மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்தியவர்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமை கவலை அளிக்கின்றது என பகிரங்கமாக சாடியுள்ளார் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர். இதற்கு ஏற்றாற்போல் அரசியலில் தோல்வி கண்ட சில குழுக்கள் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றன. இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை நிராகரித்துள்ளனர். தேர்தல் முடிவுகளும் அதனையே வெளிப்படுத்தின. இந்த நிலையில் தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மீண்டும் தமது அரசியல் நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்ல இனவாதத்தை தூண்டி இனவாத கருத்துக்கள்
கருத்துக்களை பரப்பி மக்களை பிளவுபடுத்த முற்படுகின்றன. ஆனால் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை. இத்தகைய செயற்பாட்டை ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். எதிர்க்கட்சியிலும் இனவாதத்தை புறக்கணிக்கும் எதிர்க்கும் பலர் உள்ளார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மக்கள் எம்மிடம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் வரலாற்றின் பாடங்களை உணர்ந்து சிறந்த நாட்டை உருவாக்க ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அதனால்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என விளக்கினார் பிரதமர் ஹரணி. இதே நேரம் இனவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்கள் கொண்டு வந்தேனும் அதனை செய்து முடிப்போம் என சுட்டிக்காட்டினார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. இனவாதத்தை தூண்டுவதற்கு சில தரப்புகள் முற்படுகின்றன. இனவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தனது கொள்கை விளக்க உரையில் தெளிவாக கூறியிருக்கின்றார். தேர்தல் காலங்களில் எமக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். இனவாதம் தலைதூக்க நாம் இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்டம் போதாதெனில் புதிய சட்டங்களை கொண்டு வந்தேனும் அதனை செய்வோம். கருத்து சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்கு எதிராக நாம் செயல்பட மாட்டோம். ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தை பயன்படுத்த இடம் அளிக்க மாட்டோம். பயங்கரவாத அமைப்பின் கொடி சின்னம் உள்ளிட்டவையை பயன்படுத்த முடியாது. 2011 வர்த்தமானி மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக செயற்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச. என்னதான் நடக்கப் போகின்றது என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.